பிட்காயினை போலவே அதனுடைய சக கிரிப்டோ கரன்சி நாணயங்களான இத்தீரியம், சொலானா போன்ற நாணயங்களுடைய விலையும் பாத்தீங்கன்னா இரட்டை இலக்கத்தை கண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பணம் படைத்தவர்கள் பலர் தொடர்ந்து பிட்காயின்களை பயன்படுத்தி வருவதாக தரவுகள் தெரிவிக்கின்றது. இந்த விலை உயர்வு இந்திய முதலீட்டாளர்கள் மத்தியில் மிகுந்த கவனத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனந்தி, பிட்காயின் விலை வரலாறு காணாத உயர்வை கண்டிருக்கிறது. பாலிவுட்வில் இந்த விலை உயர்வு அப்படிங்கிறது சர்வதேச சந்தையில என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும்? இது ஒரு டிஜிட்டல் கரன்சி என நாம் தெரிவிக்கலாம். இது போன்று உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி மீதான ஒரு முதலீடுகள் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. பொதுவாக நிலத்தின் மீது அதிக முதலீடு செய்வார்கள். தற்போது தங்கத்தின் மீதும் வெள்ளியின் மீதும் முதலீடுகள் அதிகரித்து வரும் நிலையில மக்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா அதிக அளவிற்கு லாபத்தை ஈட்ட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இது போன்ற கிரிப்டோ கரன்சி நாணயங்கள்ல முதலீடு செய்கிறார்கள். இதுவரை பாத்தீங்கன்னா சந்தையில 100க்கும் மேற்பட்ட கிரிப்டோ கரன்சி இருக்கிறது. அந்த 100க்கும் மேற்பட்டதுல பிட்காயின் தான் உச்சத்தில் இருக்கிறது. அதை தான் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு பிட்காயினுடைய விலை 1 கோடியை தாண்டி இருப்பதை பார்க்கிறோம். மக்கள் அதிகமாக தங்கத்தை தாண்டி தற்போது கிரிப்டோ கரன்சியிலும் ஆர்வம் காட்டுகிறார்கள், அதில் முதலீடு செய்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த 12 வருடத்துல ஒரு பிட்காயினுடைய விலை 1 கோடி ரூபாயை தாண்டி இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது.